பண்புள்ள பிரகாரம் பப்தி நாடு தாருங்க என்று சொன்னார்கள். சரி, அதனாலே தர்மமே ஜெயம். நீ வாடா. தர்மமே ஜெயம், தர்மமே நிச்சயம் என்று. ஆமா, ஒன்னாவது சூரியவனம், இரண்டாவது ராமரிஷிவனம், மூன்றாவது முருக்கு மகாரிஷிவனம், நாலாவது காளை மகாரிஷிவனம், ஐந்தாவது சைதவனம், ஆறாவது காமதேவ பருவம், ஏழாவது கெந்துரு பருவம், எட்டாவது குரு மகாரிஷிவனம். சரி, இப்பொழுது 8 ஆண்டுகள் முடிஞ்சு விட்டது. அஸ்தாபரத்தில் இருந்து வந்து நாளை வெடிந்தால் 9வது ஆண்டுகள் குறைக்க போகின்றது. ஏதோ ஒரு விஷயமாக என் அண்ணனாகிய தர்மர் அழைத்திருக்கிறார். அப்படி இருந்தாலும் என் தம்பியாகிய அர்ஜுனனை அழைத்து அண்ணனை பார்க்கணும். தன் தம்பியவிடம் கூடியே ஆளால் அழகுமன்னன் அர்ஜுனனை அழைக்க அதே சமயத்தில் ஆளால் அழகுமன்னன் அர்ஜுனன் சபை தருவார்.
அமைச்சர் அறிவலகா பிச்சரி கிலோ 350. என்னது சபை முன்னிட்டு நான் வரும் தருணங்களில் நான் யார் என் பெயர் என்ன நான் இக்குலவேந்தன் உனக்கு தெரியுமா என்ன அல்லமேடு கத்துப்படி எப்படி தெரியும் வித்தா சேடபட்டி செட்டிவாதியார் மகை செல்வவாதியார் காலையில் தாரமாக தாண்டி போடுவீங்க அந்த வழியே தான் வரணுமா பேச்சுக்கு நாடகத்திலே என்ன வேடம் விட்டு வந்திருக்கிறேன் சாமி சொன்னால்தான் எனக்கு தெரியும் நாட்டுக்கு நாடு மகாநாடு அருமை வரைமை திறந்த அழகிரி பொன்னாடு இது என்ன ஊரு நீலக்கணு பாளையம் நீலக்கணு பாளையம் எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா குப்பை கொட்ட வைக்கிறாங்க பிரித்து சொல் சாமி தான் நக்கணமேடு இந்த ஊர் பேர் தான் சங்கிலிமேடு. சிங்கிலிமேடு சிங்கிலிமேடு என்றால் நமக்கு ஒரு தாய் திருநாடு. இங்க நம் குடிகொண்டிருக்கும் ஆண்களாய் பிறந்த அப்பமார்களும் பெண்களாய் பிறந்த தாய்மார்களும் சகோதரர்களும் சகோதரிகளும் நாடக கலா ரசிகர்களும் பள்ளிக்கு செல்கின்ற மாணவ செல்வங்களும் அழகாய் அமைதி காத்திருக்காங்க. காரணம் என்ன சாமி? ஊர் மக்களால வந்து கையில வந்து காசு வச்சுட்டு கம்முனுக்க முடியலையா? சரி, அதனால கூத்து பாக்குறாங்க. அதிசயத்தி பாத்தீங்களா? கோமாளியும் அர்ஜுன் மகாராஜனும் ஒரே வரைக்கும் நடந்த என்ன பண்ணுவாங்க? ஏன்னா போற பக்கம் நான் தான் செலவு செலவுறியாமா? சொன்னா எத்தனை நாளைக்கு தான் நீயே செலவாதியர் கொடுத்துறது? நானும் தான் இருக்கிறது கொஞ்ச நாளைக்கு. போற பக்கம் நானும் கேட்கதான் வரல. அவங்கள நீ என்ன சாடுப்பி செலவுன்னு கேக்குறாங்க. சரி, பரவாயில்ல, பொழைச்சுப்போம். இன்னும் நமதி எம்பெருமானுக்காக சங்க சக்கரன் ஜானகி மணவாளன் நித்த கல்யாணன் புருஷோத்தமன் உலகில் வந்த மாயவன். ஆமா, 1008 அவதாரம் கொண்டவன். சரி, கல்லிலும் இருப்பார், முள்ளிலும் இருப்பார், தூணிலும் இருப்பார், எங்கேயும் இருப்பார், ஏகாந்த மூர்த்தி ஆகிய ஆமா அந்த எம்பெருமான் நாராயணனுக்காக இன்று ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பல்லாயிர கணக்கிலே செலவுகளை செய்து சரி தானத்திலே சிறந்த அன்னதானத்தை கொடுத்து இன்று நாடகம் அரங்கேற்ற செய்திருக்காங்க. நம்மை வாழ வைக்கும் தெய்வங்கள் ஊர் பொதுமக்கள் அனைவர்களும் அனைவர்களுக்கும் இன்னும் நமது ஏற்கொள்பட்டி மாதிவாதியார் சார்பாக என்ன நமது தம்பிகளாய் விளங்கும் அருமை தம்பிகள் யாரு? நமது எரப்பட்டி சின்னசாமி அவர்களுக்கு சார்பாக இன்னும் சீலநாயக்கனூர் துரை அவர்களின் சார்பாக கூடி வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களும் இந்த எம்பெருமான் அருளால பாலாறு செல்வமாய் நீடூழி வாழ வேண்டும் எம்பெருமானை வேண்டுகிறோம். வைத்திருக்கும் நாடகத்தின் பெயர் என்ன? நீங்க வச்சுக்கிறீங்க. நீங்க வச்சுக்கிறதா இருட்டறையில மொரட்டு குத்து. அது யாரப்பா? என்ன குத்து? இருட்டறையில மொரட்டு குத்து. நல்லா இருக்குங்க. இல்லைங்க, அது இல்லைங்க, வேற நாடகங்க. ஸ்ரீ மகாபாரதம். என்ன நாடகம்? காலத்துக்கு முன்னாடி போகணும். அதோ பாரு கர்ணன் சண்டை. நான் எப்படி சொல்லணுமா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் சொல்லணும். ஓ அப்பா, சொல்லணும் பிடிக்குது. பிடிக்கும்டா. அதோ பாரு கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணன் சண்டை. அதோ பார் கர்ணன் சண்டை. தேவையான கெல்ட்டு புண்டை. நானே என்ன சொல்லணும்னு பார்த்தா எப்ப என்ன பார்க்க நம்பர் சாமி இல்ல ஸ்ரீ மகாபாரதத்தில் ஓர் பாகமாக விளங்கப்பட்ட அர்ஜுனன் தபசி அர்ஜுனன் தபசி நாடகம் பயபக்தியான நாடகம். இந்த நாடகத்தில் நான் வேட விட்டு வந்திருக்கிறேனே, நான் யாரு? என் பெயர் என்ன? நான் இக்குல வேந்தன். ஒவ்வொன்றாய் சொல்கிறேன், கவனமுடன் கேளு. ஆகட்டும்.
என் பிள்ளை பக்கத்துல உனக்கு பேர் வைக்க தெரியாது. நீங்க நான் நல்ல பேர் வைப்பேங்க. எங்க குடும்ப நாயத்துக்கு வராத. என்கிட்ட வா. ஓய் சூப்பரான பாட்டு பாடினா உங்க அம்மாளா ஓக்கா பாருங்க எங்க அம்மா வாத்தியா சின்னசாமி கம்மனு ராஜமாடுப்பா வாத்தியாரா எங்க போலாமா கம்மனு. என் பெயரோ பங்குனி மாதம் பங்குனி மாதம் 18ஆம் தேதி திங்கட்கிழமை. திங்கட்கிழமை உத்திரக்கிழமை. சோமவாரக்கிழமை திங்கட்கிழமைடா. இல்ல சோமவாரக்கிழமை. திங்கட்கிழமை. சோமவாரக்கிழமை. திங்கட்கிழமை. சோமவாரக்கிழமை. இது ஆடி போய் ஆவணிடா எங்கடா பகனி பாத்துக்கலாம். உத்திர நட்சத்திரத்திலே பிறந்த பிறந்த பல்லிலே பரசுவீனை, பள்ளியிலே பரசுவினை, பாதத்தில் செந்தாமரை, பாதத்திலே செந்தாமரை, மாரிலே மச்சரேகை, கையிலே மச்சரேகை, தோளிலே துளசி மாலை, தோளிலே துளசி மாலை, தொப்புளில் அமிர்த கலசம், தொப்புளிலே அமிர்த கலசம், முழங்காலில் முத்து மாணிக்கம், முழங்காலிலே முத்து மாலை, இடுப்பிலே வட்டிவானம், கையிலே ஒட்டியாரம், பாதத்தில் விருது தண்டை, விருது தண்டை, ஏறு நெத்தி எதிரோமம், பூர்ண சந்திரோதயம், தார்மீக கலையுடன் பிறந்த என் பெயரோ 11 அழகு 12 நாமங்கள் கொண்ட பார்த்திப அர்ஜுனன் என்று அறிந்தாயா என்ன? சாமி பெருமாளே கோயிலுக்கு டூர் போயிட்டியா? குழுக்கள் போட்டு ஆட்டி விட்டு புடிக்க புடிக்க விடுற மேல யார் யார் என்ன சாட்டி எடுத்து அடிக்கிறாங்களோ அவங்களாம் நல்லாவே இருக்கட்டும். போகிறியா? நல்லா இருக்கட்டும் தாங்க. மன்னனுக்கு ஜெய். மன்னனுக்கு ஜெய். அப்பனு கரகோசத்தை உயர்த்தி அல்லவா ஜெய் போடணும். இன வாட்டமா விட்டு ஆட்டி விட்டு புடிக்க விடுற மேல எங்க கீழே என்னது? கீழே வானம் மேலே பூமி, கீழே வானம் மேலே பூமி, கீழே கீழே வானம்டா மேல பூமி. மண்டை போட்டு கீழே வேணுமா? மாத்தி விட்டாரு. சொல்லி இப்பதான் புரிஞ்சுக்கிறான். மாத்தி விட்டாரு. எங்க என்ன கீழே என்னது? பூமி, மேலே ஆகாயம், கண்ணத்தன புண்ட படுதான். படுதாக்கு மேலதான் ஆகாயம். ஓ, இப்படி வந்து சொல்லணுங்க. ஆமா இப்படி சொன்னா அங்க ஆகாயம், ஆமா இது பூமி. ஆமா சரி, படுதாக்கு மேலதான் ஆகாயம் இருக்கு. சரி சாமி உங்களுடைய பேர் வந்து அர்ஜுன மன்னா இருந்தாலும் இருந்தாலும் உங்க தாய் தந்தை யாரு? இந்த அர்ஜுனனை பெற்றெடுத்த என் தாய் தந்தைகள் பொறுமையா பேச்சு மூச்சு விட்டு பேச்சு செத்து போயிரு. யாரா? எங்க அப்பமா. உங்க அப்பா செட்டி, உங்க அம்மா யாருன்னு தெரியல. நான் அந்த பக்கம் வந்து தெரிஞ்சுக்குவேன். வராத நீங்க ஏறு.
நாங்களாம் மாம்பழம் சாப்பிடுறது இல்ல. குருநாடா குருகுலமா சரி குந்தமாதேவியின் தாய் மகன் சிற்றனை மந்தாரை சரி பரிவான சந்திரகுலம் என் தந்தையோ பாண்டுபுத்திர மகாராஜன். பாண்டிபுத்திர மகாராஜன் உண்மை சாமி. என்ன? இந்த பாண்டிபுத்திர மகாராஜனுக்கும் ம். குந்தி மந்தாரைக்கும் சரி. நீங்க அர்ஜுன மண்ண மட்டும் பிறந்தீங்களா? ஓஹோ, இல்ல உங்க உடன்பிறப்பு யாரா இருங்க? நாங்க எத்தனை பேர் பிறந்தோம்? எத்தனை பேர் சுவாமி? குந்தமாதேவியின் தாய் சிற்றனையோ மந்தாரை மந்தாரதேவி. இரண்டு தாய்களுக்கும் என் தந்தை பாண்டு மகாராஜனுக்கும் பிறந்தது எத்தனை பேர்? எத்தனை பேர் சுவாமி? என் உடன் பிறப்புகள், உடன்பிறப்புகள் என் அண்ணன் தம்பிகள், யார் யார் சுவாமி? சேர்ந்து பிறந்து சேனைப்பால் உண்டவர்கள், கூடி பிறந்து கூட்டுப்பால் கூட்டுப்பால் உண்டவர்கள். உள்ளவர்கள். எத்தனை பேர்? யார் யார் தெரியுமா? சொல்லுங்க. தந்திர குலத்தில் பிறந்த மன்னன் சுவாமி சந்திரகுலத்திலே பிறந்த மன்னர்கள் யாரா இருங்க? சரியான 5 அரசர்கள். அட சிறிய 5 பேரு. ஐவர் பஞ்ச பாண்டவர்கள். அட ஐவருமே பஞ்ச பாண்டவர்கள். ஆமா. யாரா இருங்க? தருமன், அட தருமன், பீமன், பீமன், அர்ஜுனன். அட தருமன், பீமன், அர்ஜுனன். நாங்க 3 பேரும் குந்தமாதேவியின் புதல்வர்கள். அட குந்தமாதேவிக்கு பிறந்தீங்க 3 பேரும். தருமன், பீமன், அர்ஜுனன். உண்மைதான். சரி. என் சிற்றனை மந்தாரைக்கு நகுலன் சகாதேவன். அட சிற்றனை மந்தாரைக்கு வந்து நகுலன் சகாதேவன். ஆக மொத்தம் ஐவர் பஞ்ச பாண்டவர் நாங்க. சரி. இருந்தாலும் ஆ. எங்கள் சொந்த நாடு டெல்லி அஸ்தாபுரம். உங்களுடைய நாடோ டெல்லி அஸ்னாபுரம். ஆனா நாடாளும் பாண்டவர்கள் ஆமா. இன்று காடாண்டு கொண்டிருக்கிறோம். காடாடக்கூடிய காரணங்கள் என்ன? என்ன என்ன சுவாமி? யாரால் வஞ்சிக்கப்பட்டு இந்த காடாண்டு? நான் என்னன்னு சொல்ல போறேன்டா.
ஏப்பா ஏகத்தை சடையாண்டினா நல்லா வாத்தியார் நல்லா இத்தனை பாட்டு பாடுறாரு இத்தனை ஆட்டம் ஆடுறாரு மகாராஜா நம்ம ஒரு கேள்வி கேட்கலாமா கேள்வி பதில் சொல்லுவார் மகாராஜா என்ன ஒரு கேள்வி என்ன என்னிடத்திலா? ஆமா சுவாமி கேள். எங்க ஒரு ஊர்ல வந்து அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. ஒரு பக்கம் நான் தான் சொல்லுங்கற கேளு. இல்லீங்க ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேர் இருந்தாங்க. சரி நானே நீமா? ஆமா நீ நான் அண்ணன் தம்பி 2 பேரும். சரி 2 பேர் இருந்தாங்க. ஒருத்தன் பேர் வந்து நீலூசு. யார் லூசு? நீலூசு. இல்ல நான் நல்லதன படிக்கிறேன் நல்லா படிக்கிறேன். கேள்வி கேள்வி நான் ஏதாவது ஏதாவது கொடுத்து விட்டேன் உங்ககிட்ட. நீ யாரையாவது வாடா போடான்னு பேசனா? இல்ல நீங்க கேள்வி எப்படிங்க? நீ வேஷத்துல இருக்கற என்ன மரியாதை இல்லாத பேசுறதுனால தான் உன்னியே வாடா போடாங்கறேன். அது எனக்கு கஷ்டமாகுது. நீங்க மகாராஜா இது கூத்துங்க. ஆமா இது கூத்து தான். கூத்துல வருதுங்க கேள்வி இப்படி. ஓ இது வருதா? ஆமா மகாபாரத கதையில இது ஒரு கதை. நான் வந்து உங்க லூசுன்னு சொல்லல. சரி ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு. ஓ கதைக்காக. ஆமா சரி ஒருத்தன் பேரு நீலூசு. சரி இன்னொருத்தன் பேரு நாலூசு. நீலூசுங்கற வந்து ஊருக்கு போயிட்டான். மீதி இருக்கிறது யாரு? நீ லூசு ஊருக்கு போய்ட்டா அப்ப 4 லூசு தான் ஊர்லப்பான். நல்லா கேட்டுங்க. ஒரு ஊர்ல அண்ணன் தம்பி 2 பேரு. ஒருத்தன் பேரு நீலூசு. இன்னொருத்தன் பேரு நாலூசு. நீலூசுங்கற ஊருக்கு போயிட்டான். மீதி இருக்கிறது யாரு? நாலூசு. நீலூசுன்னு உனக்கே தெரிஞ்சா சரி. ஓ அப்ப நீ தான் நூச்சா? நாலூசு. என்ன கதை தான் சொல்லுவா மகாபாரத கதையில எனக்கு தெரியாத கதை சொல்லி இருக்கான்னு பார்த்தா ஆரிடா லூசுன்னா இல்லைங்க அப்படி கேள்விங்க. சரி வேற கேள்விக்கு பதில் சொல்லுங்க. சொல்லு. ஏங்க கேளு. 3 கேள்வி கேட்பேன். சொன்னீங்களா 50 ரூபாய் காசு நான் தரேங்க. நான் சொல்றேன். ஆமா சரி சொல்லு கேளு. ஏங்க ஊளமுகம் சந்தைக்கு போறோம் அவையார் நோங்கு. கேள்வியும் நீ கேட்டுவிட்டு பதிலையும் நீயே சொல்லிவிட்டு அப்புறம் நான் என்னத்துல சொல்லுவேன்? அப்படியா? நுங்குன்னு சொல்லிவிட்ட. ஓ இதுக்கு இதுதான் பதில். அதுதான் பதில். எப்படி எப்படி? சரி என்னடா டேய் குழந்தைகளை கேட்டா கூட சொல்லுடா. 1வது போற பிள்ளைகளை கேட்டா சொல்றா. சரி இது கூட சொல்லிட்டீங்க. சரி அடுத்த கேள்வி கேளு. செத்தவன் சந்தைக்கு போறோம் அவையார் கருவாடு. கேள்வியும் அதேதான் விடையும் அதேதான். கருவாடு செத்தா தான் சந்தைக்கு கருவாடா மாதிரி போகும். அட நானே சொல்லிட்டேனா? நீங்க செத்தா கருவாடு. நீயே சொன்ன. இது 3வது கேள்விப்பா. இப்ப நான் சரியான கேள்வி கேட்பேன். இதுக்கு பதில் நான் சொல்ல மாட்டேன். நீங்களே சொல்லுங்க. நானே சொல்கிறேன். ஆமா ஞாயிற்றுக்கிழமையில் கிடைக்காத ஒரே பால் அது என்ன சுவாமி? என்ன பால்? சொல்லுங்க. ஞாயிற்றுக்கிழமை கிடைக்காத பால் என்ன பால்னு கேக்குறாங்க நீங்களே சொல்லுங்க. மாட்டுப்பாலா? மாட்டுப்பால் கிடைக்குதே. எருமை பாலா? கிடைக்குதே. கழுத பாலா? எல்லாமே கிடைக்குதே. இன்னும் என்ன பால்? அதான் தபால். ஞாயிற்றுக்கிழமை என்ன சாப்பிடுறதுக்கு? பண்ணிப்பி இல்லைங்க பண்ணும் டீயும். அப்படி சொல்லு. ஆமா நீ யாரு போறோம்? பூம்புறம். இல்ல உங்க புறம். என் பக்கம். ஆமா என் புறம். ஆமா நீ என்னவன் அல்லவா? ஆமா சாமி. வா. டேய் பவாலியா ஓய் அந்த வேலைக்கு கூட போறியாடா? ஏய் எப்படி தேவடியா வாசுமோரி. அதாவது என் எதிரி ஆகிய துரியோதனரின் பேரான பெரிய தந்தை திருவிராட்டியன் பெற்றெடுத்தார் கௌரவர் 100 பேர். நாங்க பஞ்ச பாண்டவர் சித்தப்பார் பிள்ளைகள் 5 ராஜாக்கள். சித்தப்பார் பிள்ளை பெரியப்பார் பிள்ளை சேர்ந்தல்லவா வாழ வேண்டும். ஆமா சாமி. எங்களுக்குள் பகை ஏற்பட்ட காரணம் என்ன? என்ன சாமி? நண்பா தில்லி என்பது அஸ்தாபுரம். இந்த அஸ்தாபுரத்திலே அண்ணன் தம்பிகள் நாங்க 105 மாலர்கள். 105 பேர். ஆமா வருங்காலத்தின் இளவரசர்கள். இந்த நாட்டை பாகம் பிரித்தா 100 பேத்திற்கும் அண்ணன் தம்பி 5 இரு சமமாய் பிரிக்கணும். அந்த 56 நாட்டை. ஆமா சரி. அப்ப பார்த்தா துரியோதனை என்னடா அதிசயம்? ஆமா நாம் இருப்பது 100 பேர். ஆமா அவங்க இருப்பது 5 பேர். 5 பேர். இரண்டையும் சரியாக பிரிச்சா அண்ணன் தம்பி 5 அல்லவா அதிக நாடு போகும். கண்டிப்பா இந்த நாட்டை நாம கொடுப்பதா? கூடாது. சித்தப்பார் பிள்ளைகளுக்கு நாம தருவதா என்று எண்ணம் கொண்டு நயவஞ்சகன் கொல்லி கண்படைத்த குருட மகன் துரியோதனன் நஞ்சரவ கொடி உணரவட்ட மாலிதராதிவன் எங்கல தெரிய முடியும் நனங்காபுரி சேகரன் அரவத்தனன் எங்களை என்ன செய்தான்? என்ன சுவாமி? போகும் வழியெல்லாம் பொய் வழியா வெட்டி வைத்தான். நடக்கும் வழியெல்லாம் நச்சு முட்களாய் நட்டு வைத்தான். என்கின்ற சாதத்திலே விஷத்தை கலந்தான். சரி. படுக்கின்ற பாம்பிலே விஷ பாம்புகளை விட்டான். குதிக்கின்ற குழந்தையை கூர்வசிகளை நட்டு வைத்தான். அழைக்கிறாள் மாளிகை 5 உள்ள வைத்து தீயிட்டு கொளுத்தினான். சூது என்ற பகடையாடி சரி பகடியிலே தோல்வி அடைந்த காரணத்தினால் எங்களை 12 ஆண்டு ஆரண்யம் ஓராண்டு அஞ்ஞாத வாசம் கானகத்திலே கழித்து வந்தால் சரி பங்குள்ள பிரகாரம் பாண்டவருக்கு பாதி நாடு அப்படி என்று துரியோதனன் சொல்லவில்லை. சரி பகடையை பார்த்திருந்த குருபெரியோர் வாக்கு. இந்த மாதிரி சபையில அமர்ந்த குருபெரியோர் தான் சொல்றாங்க. ஆமா துரியோதனன் சொல்ல கிடையாது. உண்மைதான். சரி அன்று பாஞ்சால நாட்டிலே வளையாத வில்லை வளைத்து வஞ்சியாலை மாலையிட்டேன் திரௌபதியை இந்த அர்ஜுனன். சரி ஒருவன் வில்லை வளைக்க 5 மாலையிட்டோம் அருங்கிலியை. சரிங்க. துரியோதனுடைய அண்ணனாய் தர்மர் சொன்னார், தம்பி துரியோதனா நீ பகடையாடி எங்களை கானகம் ஓட்டுவது நமக்கு மட்டும் தெரியும். ஆமா பாக்குற பெரியங்களா ஏதோ பிச்சைக்கு சென்னல் வாங்க போற மாதிரி அப்படிதான் நினைப்பாங்க. ஒரு கூடை கூட
நாங்க பிச்சை வேணாச்சும் பொழைச்சிக்கிறோம். சரி. நாங்க கெட்டாலும் உனக்கு கெட்ட பேர் வரக்கூடாது. கெட்ட பேர் வரக்கூடாது அப்படி என்று ஆ, கேட்க ஆ, ஒரு கூடை எட்டி உதைத்தான். சரி. அது உருண்டு ஓடி வந்து விழுந்தது. உங்க கூட ஆமா. சரி. அதை எடுத்து ம். இந்த பத்தினி பாஞ்சாலி சிரத்தின் மீது வைத்து பாஞ்சாலி முன்னடக்க பாண்டவர் பின் நடந்தோம். ஆ, அருங்கிலி முன்னடக்க ஐவர்களும் பின் நடந்தோம். திரௌபதி முன்னடக்க ஆ, ஒன்னாவது சூரிய பகவான் வனம். சரி. சூரிய பகவான் முன் தோன்றி ஆ, பஞ்ச பாண்டவர்களே, ஆ, பாஞ்சாலி இந்த கானகம் வந்திருக்கிறீங்க. சரி. இந்த கானகத்திலே உண்பதற்கு நீங்க என்ன செய்வீங்க? என்ன? அதனால ஆ, என்னிடத்துல அச்சா பாத்திரம் இருக்கு, ஆ, அதை தர வாங்கிக்கங்க. ஆ, நீங்க என்ன நினைச்சாலும் அதில் வரும். சரி. அப்படி என்று சூரிய தேவன் அச்சா பாத்திரம் கொடுக்க ஆ, அந்த அச்சய பாத்திரத்தின் தேவையாகிய பாஞ்சாலி பெற்று ஆ, நாங்க ஒன்னாவது சூரியவனம், சூரியவனம். 2வது ராமர்